வாகனத்தோட நிறுவனத்தை நம்ம முதல்ல வந்து தேர்வு செய்வோம். அந்த நிறுவனம் வந்து எத்தனை வருஷமா சந்தையில இருக்கு, எந்த மாதிரி வாகனங்களை நம்ம அறிமுகப்படுத்திருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் அலசாரும். ஆனா அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளா இருக்கு. அந்த நிறுவனம் ஆரம்பத்துல தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் இன்றைக்கும் சந்தையில இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனே நம்ம கண்ணை மூடிட்டு அந்த நிறுவனம் சார்ந்த வாகனங்களை உடனே வாங்க ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த நிறுவனத்து மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். அப்படி ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் தாங்க ரோல்ஸ் ராய்ஸ். நம்மளால தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா அந்த நிறுவனம் சார்ந்த மகிழுந்துகள் இன்றைக்கும் சந்தையில சிக்க போடு போட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நிறுவனத்தோட அந்த மகிழுந்துகளோட தரம், அப்புறம் வந்து அதோட திறன், அப்புறம் அதோட விலை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டியும் ஆனா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மகிழுந்துகளை இன்றைக்கும் சந்தையில கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்ம ஒரு வாகனம் வாங்க போறோம்னாலும் சரி, இது எல்லாமே ஒட்டுமொத்தம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். முக்கியமா இந்த நிறுவனம் தான் கவனிங்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில புதிய வாகனங்களை பார்க்க போறோம். அது என்ன வாகனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு தான் போகணும். வாங்க போலாம். காலகட்டத்தில் ஆண்களுக்கு இணையா பெண்களும் எல்லா வகையான வாகனங்களை இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் எவ்வளவு வேகமா 2 சக்கர வாகனங்களை ஓட்டுறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலான வேகத்துல நாங்களும் வாகனத்தை இயக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு அதனால புது புது நிறுவனங்களோட அதுவும் அந்த தயாரிப்பில் வரக்கூடிய நிறைய வாகனங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனம் வந்து ஒரு புது வாகனத்தை அதுவும் பெண்களுக்காக மையப்படுத்தி அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அதான் யமகா நிறுவனம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபேஷனோ அப்படின்ற வகையான ஒரு 2 சக்கர வாகனத்தை இன்றைக்கு பார்க்க போறோம். அதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு, அதுவும் பெண்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்க என்ன ரசனையோடு இருப்பாங்களோ அந்த ரசனைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சோம் அப்படின்னு நாங்க பார்த்திருக்கோம். என்னென்ன விஷயங்கள் புதுசா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தை உங்களுக்கு அழகா படம் பிடிச்சிருக்கும், பார்த்து வந்துருங்க. யமகா ஃபேஷனோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப கலகலா இருந்துச்சுல. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த வாகனத்தை நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இந்த வாகனத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய சமுக் மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். அங்க இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதி, அதுவும் வந்து வாடிக்கையாளர்ல வந்து அவங்க சந்தைகள் இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதி ராணியை கூட இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் ராணி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த சமுக் மோட்டார்ஸ் ஃபேமிலியில வரவேற்கிறவங்கள பெருமகிழ்ச்சியோட மக்கள் டிவிக்கும் எங்க இதுல நன்றி தெரிவிச்சிருக்கோம். எங்க யமகா சார்பா. யமகா ஃபேஷனோ இது எப்ப அறிமுகப்படுத்துனீங்க? கடந்த ஜூன் மாசம் இது அறிமுகப்படுத்தும். புதுசா ஒரு வண்டி வருது அப்படின்னா சில குறிப்பிட்ட நபர்களை வந்து அதிகமாக கவனம் செலுத்தி அறிமுகப்படுத்துவீங்க. இது வந்து யாரை ஃபோக்கஸ்? டீனேஜர்ஸ், யங் பீப்புள், அரௌண்ட் 25 to 45 இயர்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ற மாதிரி தான் அறிமுகம். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி. சரி, யமகா பண்ணாலே வந்து ரேசி அப்புறம் ஆல்பா இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வகைகள்லாம் அறிமுகப்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு பிரபலமாச்சு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதில் நிறைய பார்த்துருக்கேன். சரி, அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை விட ஃபேஷனோ வந்து ரொம்ப ஸ்டைலிஷா பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் ஃபார் லேடிஸ் வந்து இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அவங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இது பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. வண்ணங்கள் தவிர்த்து வேற என்ன நல்லா இருக்கு? வண்ணங்கள் தவிர்த்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வடிவமைப்பும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வடிவமைப்பு ஸ்கூட்டர் பார்க்கும்போது தெரியும். அதுல கண்ணாடியில இருந்து அது இல்லாம நாங்க கட்டுற வாட்சஸ், லேடிஸ் கட்டுற மாதிரி வாட்சஸ், அந்த ரிஸ்ட் வாட்ச்ல இருந்து ஸ்பீடோமீட்டர் அந்த டிசைன்ல பண்ணிருக்காங்க. முன்னாடி இருக்க ஹெட்லைட் வந்து நாங்க போடுற கூலர்ஸ் அந்த டிசைன்ல ஷேப் அந்த டிசைன் பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து நாங்க போடுற அந்த டைமண்ட் ஷேப், டாலர் அந்த ஷேப்ல பண்ணிருக்காங்க. நிறைய இதுல ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. சொல்லும்போது எவ்வளவு லேடிஸ் நீங்க சொல்லும்போது எவ்வளவு ரசிச்சு சொல்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரசனைக்கு பூர்த்தி செய்யற மாதிரி அந்த வாகனத்தை வடிவமைச்சு தெரியுது. ரொம்ப நேரம் காக்க விரும்பல. வாகனத்துல போய் இன்னும் பல விஷயங்கள் கண்டிப்பா பார்க்கலாம். அப்ப போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்ப நானும் மாடியும் அந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். நீங்க கூட எங்கே போயிடுங்க, என் கூட வந்துட்டே இருங்க. வாங்க போலாம். நீங்க அப்ப என்னென்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்களோ அதை விட கூடுதலான பல சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த பேஷன் வண்டியில நான் பாக்குறேன். பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது எனக்கு. சும்மா ஒரு நாள் அந்த வண்டி வாங்கிடுவேன், ஓட்டியும் பார்க்க போறேன். அதுக்கு முதல்ல ஒரு வாடிக்கையாளர் நான் வரேன் அப்படின்னா இந்த வாகனத்தை பல வகைகள்ல எனக்கு வந்து விளக்கமா சொல்லுவீங்க. இதோட பயன்கள் என்ன சொல்லுவீங்க? முதல்ல எனக்கு இதோட முகப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த வண்டியில வந்து முகப்பு பாத்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கூலர்ஸ்
கூலர்ஸோட அந்த டிசைன் கண்ணாடியோட டிசைன் தான் இதுல பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த வண்டியிலும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இது மாதிரி இந்த டிசைன்ல பாக்குறதுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் அட்ராக்ஷனா இருக்கும். உங்களுக்கு பாக்குற ஷேப் வந்து பாக்கும்போது அட்ராக்ஷனா இருக்கும். என்ன பல்ப் யூஸ் பண்ணிருக்கோம்னா இதுல வந்து பல்ப் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 12 வாட்ஸ் 35 வாட்ஸ்ல இது பாக்கும்போது ரோட் விசிபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கும். இரவு நேரத்தில் நீங்க போகும்போது நல்ல வெளிச்சமாகவும் தூரத்துல இருந்து வர வண்டியும் நம்மளுக்கு இங்க இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த வடிவம் பாக்கும்போது ஏரோடைனமிக் ஆமாங்க சார், இது வந்து ஏரோடைனமிக் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா எதுக்காக அது பண்ணிருக்கோம்னா நம்ம ஸ்பீட் போகும்போது அதை காற்றுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம பிரிச்சு வழிவிடும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே நம்மளுக்கு இது பண்ற மாதிரி ஏரோடைனமிக்ல பண்ணிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இந்த லைன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். லைன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இது வந்து ஒரு கண் இமை அந்த டிசைன்ல பண்ணிருக்கோம். இது நீட்டா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல உங்களுக்கு வரும். ரெண்டு சைடும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த வண்டியில பண்ணிருக்கோம். இந்த துளைகள் எதுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்கதான் பேட்டரி இருக்கு. பேட்டரிக்கு வந்து அந்த ஏர் நல்லா போற மாதிரி காத்து வசதிக்காகவும் இந்த டிசைனுக்காகவும் ஸ்டைலிஷ்காகவும் இது போட்டிருக்கோம். இதோட மக்கள பாக்கும்போது ரொம்ப அகலமா இருக்குல்ல. ஆமா சார், அகலமா இருக்கிறதுக்கு என்னன்னு காரணம்னு பாத்தீங்கன்னா அகலமா இருக்கிறதுனால டயருக்கும் இதுக்கும் நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கு. இதுக்குள்ள நல்ல அது இடைவெளி அதிகமா இருக்கு. அதனால டயர் சேரு அந்த இதெல்லாம் பள்ளம் எடுக்கல போகும்போது ரெண்டும் ஒராயத அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயர் பாத்தீங்கன்னா இது எம்ஆர்எஃப் ஜாஃபர் டயர் பண்ணிருக்காங்க. நம்ம ரோட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பள்ளம் எடுக்கல ஸ்ட்ராங்கான டயர் இது பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அது பிராண்டட் அது வந்து எம்ஆர்எஃப்ல நல்ல பிராண்டட் இது பண்ணி ஜாஃபர் டயர்னு இது போட்டுருக்காங்க. இந்த பிளவுகள் வந்து ரொம்ப அதிகமா ஜாஃபர் டயர் மட்டும் தான் இந்த லைன்ஸ் வரும். வேற எந்த டயர்லயுமே இந்த லைன்ஸ் வராது. கோடுகள் வந்து உங்களுக்கு தடிமனா கொடுத்திருப்பாங்க. அதனால சீக்கிரமா டயரும் தெரியாது, உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். அதனால நீண்ட காலமா உங்களுக்கு நல்லா உழைக்கும் டயர். இதோட ஸ்டெபிலிட்டி இருக்குல, நம்ம வண்டி எவ்வளவு வேகமா ஓட்டுறோம், சாலைக்கு திறன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு நல்ல பிரேக் பிடிக்கும் போது நல்ல ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல கரெக்டான பிரேக், மழை காலத்துல போகும்போதும் நல்ல பிரேக் பிடிக்கிற அளவுக்கு ஸ்கிட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு நல்லா உழைக்கிற மாதிரி. என்ன வகையான பிரேக் பயன்படுத்திருக்கீங்க? இதை வந்து ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணிருக்கோம். ட்ரம் பிரேக்னால நமக்கு இன்னும் வேகத்துல போகும்போதும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லயோ ஸ்லோவா போற அளவுக்கு பிரேக் பிடிக்கிற மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல நிக்கிற மாதிரி அளவுக்கு அதிக திறன் இருக்கும் அந்த பிரேக்ல. முக்கியமா ஒரு சக்கரம் வந்து நீலகாலம் உழைக்கணும் அப்படின்னா அளவுடைய அந்த ரிம் அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இது நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியல், நல்ல தரமான மெட்டீரியலா உங்களுக்கு இந்த மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. அது நல்ல காலத்துக்கும் உங்களுக்கு சீக்கிரமா ரிம் வளையாத அளவுக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ரிம் பாத்தீங்கன்னா. சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா இதுல டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா எல்லா ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மத்த ஸ்கூட்டர் ஆகட்டும் எல்லா இதுலயுமே வந்து மோனோ சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இதனால வந்து ஈக்குவலா பைக் ஈக்குவலுக்கு இது இருக்கும். மோட்டார் பைக்லாம் வரல அந்த ஈக்குவலுக்கு இந்த பைக் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் இருக்கும். இதோட நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். டெலிஸ்கோப்பிங் இதுல நீளமா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பள்ளமேடுகளை ஏறி போகும்போதும் நம்மளுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி நம்மளோட கையில வலிக்காத அளவுக்கும் பாடிலாம் எந்த பெயினும் இருக்காத அளவுக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஓட்டுற மாதிரியும் அமைச்சிருக்கோம் இதுல.